வடசென்னை ஓராண்டுக்குள் வளர்ந்த சென்னையாக மாறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்து பிரச்சினைகளிலும் அரசுக்கு எதிராகவே ஆளுநரின் செயல்பாடுகள் உள்ளதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். சென்னையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனை சாலையில் கட்டப்படும் புதிய குடியிருப்புகளை முதல்வர் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வடசென்னை வளர்ச்சி பணிகளுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருவதாகவும் கூறினார். எல்லா விவகாரத்திலும் ஆளுநர் அரசுக்கு எதிராக இருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். எல்லாத்தையும் வைக்கிறாரு, ஒன்று ரெண்டு இல்லை, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதாக இருக்குது. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்ய தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால் தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஒரு 4ஆம் தேதியிலிருந்து வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்குது. அப்போ தெரியும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு மரியாதை அளிக்க தயாராக இல்லை என்று கூறினார். பெரியார் தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட் என்ன எதிர்பார்ப்பு சார்? கடந்த முறை தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதா அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் ஏற்கனவே நடந்திருக்கு. நாளைக்கு முன்னாடி அதில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கோரிக்கையெல்லாம் எடுத்து வெளியிட்டு சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம், நிதிநிலைக்கு வெளியிட்டாதானே என்னன்னு தெரியும். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் வேண்டுமென்றே பெரிதாக்கப்படுவதாகவும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.